அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களே, நான் உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ். இன்று 16ஆம் தேதி 5ஆம் மாதம் 2026 வைகாசி மாதம் 2ஆம் தேதி சனிக்கிழமை. அமாவாசை திதி பரணி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. இந்த நாளிலே உங்களுக்கு அமாவாசை திதி சம்பவிக்கிறது. பித்ரு தோஷம், மாத்ரு தோஷம் என்று 2 தோஷங்கள் உள்ள நண்பர்கள். அதாவது சிலருக்கு எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும் முன்னேற்றமே இல்லாமல் இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய நபர்கள். அதே போல சிலருக்கு ரொட்டீன் ஒர்க் என்று சொல்வார்கள். அதாவது அதிகப்படியான சுமை வேலைகள், அதிலே ஒரு அதிருப்தியான வேலை செய்யக்கூடிய நபர்கள். எந்த ஒரு வேலை செய்யும் போதும் அதை திருப்தியான முறையிலே செய்வதே, அந்த வேலையை நேசிக்கும் போது அதன் மூலியமாக வரக்கூடிய லாபத்தை விட சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் தான் ஒரு மனிதனுக்கு நிறைவான வாழ்க்கையை தருகிறது. இந்த நிறைவு பெறாத சில நபர்கள், பித்ரு தோஷம் உள்ள நபர்களுக்கு எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது முழுமையாக நிறைவேறாமல் ஒரு அதிருப்தியான நிலையிலே இருக்கக்கூடிய சில நிலை ஏற்படுகிறது. தொழில் முன்னேற்றம் அடையாமல் சிலருக்கு தீராத கடன்கள், அதே போல உரிய நேரத்திற்கு உணவு கிடைக்காமல் ஏதோ ஒரு விதத்திலே பட்டினி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அவ்வாறு இருக்கக்கூடிய நபர்களுடைய ஜாதகத்திலே பித்ரு தோஷம் என்பது இருக்கக்கூடிய நிலையிலே மாட்டிக்கொள்ளப்படுகிறது. அம்மாதிரியான நபர்கள் இன்று முன்னோர்களை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தியடைந்து லாபங்கள், முன்னேற்றங்கள் வந்து சேரும். இந்த பித்ரு தோஷம் உள்ள நபர்கள் காசி, கயா போன்ற இடங்களிலே சென்று பித்ருக்களுக்கு முறையாக பிண்ட தர்ப்பணங்கள் செய்து வரும்போது நல்ல விதமான பலன்கள் வந்து சேரும். பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் என்பது மிகவும் முக்கியமான பங்கு ஒரு வாழ்க்கையிலே. ரிஷி கடன், தேவ கடன், பித்ரு கடன் என்பது போல இந்த பித்ரு கடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். இது ஒரு வழிபாட்டு முறையிலே நாம் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு. ஆகையால் உங்களது முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள், முன்னேற்றம் தானே கிடைக்கும். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்பட்ட செவ்வாய் பகவான் ராசி மண்டலத்திலே சஞ்சரித்து சந்திரனோடு இணையப்பெறுகிறார். இம்மாதிரியான நிகழ்வின் போது என்ன கேட்டிங்கன்னா, சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரும். ஏன்னா அதிகப்படியான உஷ்ண கிரகம் செவ்வாய், குளுமையான கிரகம் சந்திரன். இவர்கள் இரண்டு நபர்களும் ஒன்றாக இணையும் பொழுது சில கருத்து வேறுபாடுகள், சிலருக்கு தேவையில்லாத மனக்குழப்பங்கள் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுது. அதே போல் ஒரு தெளிவில்லாத நிலை, சில நேரங்களிலே எதிர்பார்த்த பணவரவுகள் தடைபெறும். சிலரால் சில ஆலோசனையின் பேரிலே எடுக்கக்கூடிய முடிவுகள் திடீர்னு ஒரு குழப்பமான நிலைக்கு சேரப்படுகிறது. எனவே எந்த ஒரு விஷயத்தையும் பிறரிடத்திலே ஆலோசனை செய்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் ராசி மண்டலத்திலே அமையப்பெற்று சந்திரன் 12ஆம் இடத்திலே மறையப்பெறுகின்றார். சிலருக்கு கணவன் மனைவியிலேயே கருத்து வேறுபாடுகளும், அதே போல தொழில் சார்ந்த நபர்களுக்கு நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் இருந்தாலும் பண முடக்கங்கள் ஏற்படுகிறது. அதே போல பங்கு சந்தையிலே பொருளாதார நிலையிலே சில மாற்றங்கள் ஏற்படலாம். தேவையற்ற வீண் விஷயத்திற்காக மனக்குழப்பம் அடையாமல் இருப்பது மிகவும் சிறப்பு. எதிர்பார்த்த பணவரவுகள் அதிகரிக்கும். அதே போல திடீரென்று உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக செலவுகள் ஏற்படுவதால் சற்று உங்களது தேவையை குறைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பு. அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு எடுத்த காரியத்திலே வெற்றி, பல்வேறு விதமான ஆதாயங்கள், முயற்சிகரமான விஷயங்கள் ஏற்படும். சிலருக்கு சில சிறிய தொந்தரவுகளால் சில பண முடக்கங்கள் ஏற்படலாம். தீராத அபிவிருத்திகள், லாபங்கள் அதிகரிக்கும். பொன்பொருள், ஆடை, ஆபரணங்கள் சேர்க்கை அதிகரிக்கும். சிலருக்கு நல்ல ஆதாயங்கள், லாபங்கள் இருந்தாலும் சில மனக்குழப்பங்களும் சிலருக்கு ஏற்படுகிறது. அதே போல எடுத்த காரியத்திலே வெற்றி, சிலருக்கு நல்ல முயற்சிகள் வெற்றிகரமான விஷயங்களை தரக்கூடும். தீராத பணவரவுகள் போன்றவற்றை விஷயமெல்லாம் இன்பங்கள் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக மாறிவிடும். அன்பார்ந்த
கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். திடீர் பணவரவு அதிகரிக்கிறது. தொழில் சார்ந்த விஷயங்களிலே அதிகமான லாபங்கள் வரக்கூடும். எதிர்பார்த்த பணவரவு, தனவரவு அபிவிருத்தியாகும். சொந்த தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு தொழிலினுடைய மேம்பாட்டு அதிகரிக்கும். பொருளாதார ரீதியாக இடமாற்றங்கள், பொருளாதார நிலையிலே உயர்வு காணப்படுகிறது. அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்று உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரித்து பல்வேறு விதமான லாபங்கள், ஆதாயங்களில் வந்து சேர்கிறது. அதேபோல தொழிலிலே நல்ல முன்னேற்றம், பொருளாதார ரீதியாக வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கிறது. சிலருக்கு சில சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் பல்வேறு விதமான கருத்து வேறுபாட்டினால் உங்களது முன்னேற்றம் தடைபடுகிறது. அதேபோல கூட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்களிடத்திலே சற்று கவனமாக இருங்கள். உங்களது நண்பனே விரோதியாக மாறக்கூடிய நிலை ஏற்படுவதால் சற்று கவனமாக ஆலோசனை செய்வது மிகவும் சிறப்பாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு இந்த நாளிலே உங்கள் ராசிநாதனாகப்பட்ட புத பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சஞ்சரிக்கின்றார். ஆகையால் சில நேரங்களிலே கூட்டு தொழிலே சில பாதிப்புகள் ஏற்படும். சிலருக்கு பூர்வீக சொத்திலே பிரச்சனைகள் வரலாம். தொழிலாளர் இடத்திலே சில சங்கடமான நிலைகள், அதே போல நல்ல லாபங்கள், ஆதாயங்கள் இருந்தாலும் தொழிலுடைய முன்னேற்றங்கள் அடைந்திருந்தாலும் உரிய நேரத்துக்கு பணவரவு சற்று குறைவதால் சில பாதிப்புகள் ஏற்படுகிறது. அன்பார்ந்த துளாராசி நேயர்களே, துளாராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பூர்வீக சொத்துக்கள் சிறப்பாக அமையப்பெறுகிறது. தந்தையார் வழி சொத்துக்கள் சுலபமாக கிடைக்கும். அதே போல தீராத வம்பு வழக்குகள் தீர்ந்து ஒரு மன நிம்மதி, நல்ல தேக ஆரோக்கியங்கள் வந்து சேரும். அதே போல புதிய டெக்னாலஜி போன்றவற்றை விஷயத்திலே நீங்கள் ஆர்வம் காட்டும்போது அதிலே நல்ல லாபங்களை பெறலாம். அந்நிய தேசத்துக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உங்களுக்கு அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே 6ஆம் இடத்திலே செவ்வாய் பகவானும் 7ஆம் இடத்திலே சந்திரனும் அமையப்பெறுகிறார். கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடும் சற்று ஒற்றுமை குறைவும், அதே போல தொழிலாளர் ரீதியிலே சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுகிறது. இந்த நாளிலே உங்களது முக்கிய விஷயங்களை பெற்றோரிடத்திலேயோ அல்லது உற்றார் இடத்திலேயோ ஆலோசனை செய்து பல்வேறு விஷயங்களை தெரிவிக்கும் போது நல்ல முன்னேற்றமான விஷயங்கள் நடைபெறும். அன்பார்ந்த தனுசு ராசினியர்களே, தனுசு ராசினியர்களுக்கு ராசிக்கு 5ஆம் இடத்திலே சந்திரன் சஞ்சரித்து உங்கள் ராசிநாதன் 7லே சஞ்சரிக்கின்றார். அதே போல 3ஆம் இடத்திலே சஞ்சரிக்கூடிய ராகுவால் நல்ல லாபங்கள், ஆதாயங்கள், முன்னேற்றங்கள், அதே போல பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றமும் பாதிப்பில்லாத சில விஷயங்கள் நடைபெறும். அன்பார்ந்த மகர ராசினியர்களே, மகர ராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதன் 3ஆம் இடத்திலும் சந்திரன் 6ஆம் இடத்திலும் ஏற்படுவதால் சில நேரங்களிலே மனக்குழப்பங்கள், தயக்கங்கள் ஏற்படும். சிலருக்கு கடன்கள் நிவர்த்தியடைந்து ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படுகிறது. அதே போல பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் சேர்ந்திருந்தாலும் சிலருக்கு சில மனத்தயக்கத்தினால் மனக்குழப்பங்கள் ஏற்படுகிறது. சிலருக்கு கடன்கள் நிவர்த்தி அடைந்து ஒரு நிம்மதியான சூழல் ஏற்படும். அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகப்பட்ட சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்திலும் சந்திரன் ராசிக்கு 4ஆம் இடத்திலும் அமையப்பெறுவதால் நல்ல விதமான பொன்பொருள், ஆடை ஆபரணங்கள் சேரும். எதிர்பார்த்த பணவரவு அதிகரிக்கிறது. உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள், அதே போல உங்களது பொருளாதார ரீதியாக முன்னேற்றங்கள் போன்றவற்றெல்லாம் சிறப்பாக நடைபெறும். அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு சில நேரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான சஞ்சலங்கள், இதை சொல்லலாமா வேண்டாமா என்பது போல 2 மனதான விஷயங்கள் ஏற்படுகிறது. இந்த 2 மனதான விஷயத்தை நீங்கள் குழப்பாமல் உங்கள் நண்பரிடத்திலே ஆலோசனை செய்து முழு மனதாக தெரிவிக்கும் போது அதன் மூலியமாக லாபங்கள், ஆதாயங்கள், வெற்றி நடக்கும். அதே போல சொந்த வீடு வாங்கக்கூடிய பாக்கியங்களும் எதிர்பார்த்த பணவரவுகளும் வந்து சேர்கிறது. நேயர்களே, இந்த 12 ராசிக்காரர்களும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.